ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிக்கை வச்சு மீன் பிடிக்கிறதான் பார்க்க போகிறோம். காலையில் சாயங்காலம் 2 வேளை நாங்கள் மீன் பிடிச்சோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈவினிங் பிடிச்சது தான் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கிறேன். ஈவினிங் நான் ஒரு 3 பாறை பிடிச்சேன். ஒரு பண்டாரி என் ஃப்ரெண்டு பிடிச்சாப்புல ஒரு நல்ல சைஸ் கொடுவா ஒன்று மாட்டிச்சு. அதை கரைக்கு நாங்கள் விட்டுட்டேன். அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். மறுநாள் காலையிலையும் நாங்கள் போனோம். அங்கே நல்ல ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இதில் என்னென்னா, ஒரு மீனை நாங்கள் பிடிச்சி கரை சேர்க்கும்போது மீன் மிஸ் ஆகிருக்கும். அது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு வலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு மீன் பிடிக்கும்போது 2-3 பேர் சேர்ந்து நிறைய லைனை நம்ம அத்து விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, மீன் எனக்கு அந்த லைனில் மாட்டி அத்துருச்சு. எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல நான் நிறைய வாட்டி மீன் பிடிச்சிருக்கிறேன், தொடர்ந்து மீன் பிடிச்சிட்டு வரேன். அதில் லைன் இருக்குது, அந்து கிடக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க 2-3 சேர்ந்து தான் அத்து விட்ருக்காங்க பொழுது, யாருன்னு தெரியல. அது அவங்க மேலே உள்ள தப்பும் கிடையாது. மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் நாமளுமே நிறைய வாட்டி இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த லைனில் எனக்கு ஒரு மீன் மாட்டி மிஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நான் ஒரு பாறை மீன் பிடிச்சிருப்பேன். அதுவுமே அதே லைனில் மாட்டிக்கிச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் இறங்கி அந்த 2வது மீனையும் பிடிச்சி லைனை கட் பண்ணி கரை சேர்த்தோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா இங்கேருந்தியா வருது. முரட்டு சைஸா கிடக்குது. தூக்கி காட்டுங்க. வாசி ஜிக்கு இன்னைக்கு தான் வாங்கியிருக்கு. ரீப் ஜிக்கு சூப்பரு. வாங்கின அன்னைக்கே அடிச்சாச்சு.
செல்வம் 2 அடிச்சது, 1 கலட்டிட்டு. சிக்கில் டபுள் ஷாட் இன்னைக்கு. போயா இதெல்லாம் இங்கே இருக்குது, பார்த்தேன். இப்போ அதை பார்த்து தான் போட்டேன். இதுதான் இங்கே கிடக்குது பாருங்க. தெரியுதா மீன் லாங்கில் தாவுது பாருங்க. இற மீன் லாங்கில் தாவுது, விரட்டிட்டு தான் கிடக்கும். ஓ அதுடா அத்துட்டா வருங்க சூப்பர்.
அடிச்சான். ஐயோ விட்டுட்டு எப்படி அடிச்சா பாத்தீங்களா? இழுத்து பாத்தீங்களா? வாடம் நல்லா இழுத்தாயா அப்படி ஐயோ செல்லம் மறுபடியும் என்னடா இது? அடிச்சா அடிச்சா வாழை வருவனாங்குது. அது ஒரு என்னதியா மேலே தவிச்சு பார்க்கலையா பக்கத்து மீன்? ஓ மேலே தாவிக்கிட்டு இருக்கியா? நீ எங்கே பார்த்துட்டு இருந்தீங்க? என்னன்னு தெரியல, பண்டாரியா கொடுவான்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டு மீன் அதுக்கு வந்துட்டு மீன் வந்து வந்துட்டா விட்டுட்டா. தெரியலையே, அந்த வந்துட்டு கொடுவாதான் கொடுவாதான் குட்டி கொடுவா. முள்ளோட போயிட்டு அட கிளிப்பு உடஞ்சிருச்சியா? இங்க பாருங்க, பிகேக்கே உடஞ்சிருச்சு. அலை வந்து ரிட்டர்ன் போக மணிங்க இந்த கையோட வந்துருச்சே. ஆமா, என்ன இது ரெண்டாவது கூட கரைக்கு வந்து போச்சே. பேக் கட்டு வரலையா? எடுத்தான் சொல்லும். சின்னது மாதிரி தெரியுது, பக்கத்துல தான் எடுத்துச்சு.
ஐ கொடுவாவா? கொடுவா மாதிரி தெரியுது. மீன் தான் வலையிலே உட்காந்துட்டு நினைக்கிறேன். உட்காந்துட்டானோ? பக்கத்தில் தான் வந்தா நிற்கிது. மீன் இருக்கு. வருது வருது. பண்டாரியா உட்காந்துட்டான். உட்காந்துட்டான். பண்டாரி தான் போல தெரியுது. இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வந்துட்டு வருதா? பெருசு. ஆமா. என்ன இதுல பார் கிடக்கு. வரமாட்டீங்க இப்ப இந்த துள்ளுது. நீங்க போடுங்க. இவ்வளோ வருது. ஆ நடக்கணும். ஆழமாக இருக்குமான்னு தெரியல. அதுலையா இவ்வளோ இது பார்த்து. ஆ ஆமாவா? அதான் இல்லைன்னா கலட்டி விட்டுருவான். கொடுவாக இருக்கும். ஆ பக்கத்தான் நிற்கிது. நல்லா உட்காந்துருச்சு. தெரியல. அது வேற. அவன் கிடையாது. அது இற கிடைக்கு. அது பக்கத்துல தான் கிளம்புது. உதறான். உதறதானா? அத்துட்டு சே நீண்டு இருக்கு மேலே. ஆமா போடுவோம். உட்காந்துருச்சு. எப்ஜிக்கு மேலே இருந்துச்சு. அது போடும். ஆ ரெண்டு செல்வம்.
பாரதம் லாங்கில் தான் அடிச்சு. ஐயோ அதே மாதிரி போய் நிற்கிறியா? அதே மாதிரி போய் உட்காந்துட்டான். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. என்ன இது? அது எதுவும் வேற எதுவும் வலை கிடக்கா? அந்த இடத்துல தான் நிற்கிது உட்காருது. அப்போதான் அங்கிட்டு போய் தான் அத்துச்சு. மீன் அதை தாண்டி வரமாட்டுக்க, துள்ளிட்டே கிடக்குது. மீன் அதை தாண்டி வரமாட்டுக்க. அத்துறக்கூடாத. ரெண்டு சடனா இறங்கும். சடனா இறங்கிடும். கம்பை வச்சு குத்தி 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 போய் பார்க்கணும். நம்ம கூட இருக்க கைகள் ஒன்றுக்கு நீச்சல் தெரியும். அழகாக சுற்றி கலையிறான். ரெண்டாவது சிக்கு அது நல்லா துடிச்சிட்டு தான் கிடக்குது. கையை சுத்தாத, கையை அறுத்துரும். பிறகு மீன் இருக்குது, இருக்கதான் செய்யும். மீன் இருக்கதான் செய்யுது, அது இழுக்கதான் செய்யுது. வலையில மாட்டிக்கிட்டு எடுத்து விடணும். ஊருவா ஊருவா லைன் கிடக்கு குறுக்க. அப்படி அதை வலையில மாட்டி அதுவும் கிடக்குமோ? ஆமா, அப்ப மீனோட தான் கிடக்கும். ஆமா, அந்த அங்க அட்டிய அந்த அட்டிய போயிரு, அட்டிய போயிரு. மீன் உயிரோட துள்ளி கிடக்கு. சரி, இப்படி கிட்ட தெரிஞ்சு அங்கிட்டால கொண்டு லேண்ட் பண்ணிருப்பானே. யாரையா வரைச்சிடணுமே. ஏன் லைன் தான் மாதிரி தெரியுதா? உங்க லைன் தான். உங்க லைன் மாறி இல்ல. நைஸா சுத்துறீங்களா? வர மாட்டேங்குது. வீடு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தான் கிடக்குது. பக்கத்து வரைக்கும் போறேன். முதல்ல தெரிஞ்சு பத்தியா அந்த லைனை பிடிச்சிட்டு அதுல ஒரு மீன் வரும். பார்த்து போ. இது வரைக்கும் இது ஆளுங்க அங்க அவங்க பார்த்து அதுக்கு அங்கிட்ட ஆளா இருக்குமாப்ல. ஒத்த காலை மட்டும் நீட்டி நீட்டி போ, வேண்டாம். அதுக்கிட்ட ஆளா இருக்கும். அதுக்கு அங்கிட்ட நல்லா ஆளா இருக்கும். உன்னை காப்பாத்தலாம் எங்களால் வர முடியாது. பார்த்துக்கா, அந்த ஒரு லைனை பிடிங்க.
அதான் அதை மட்டும் நவுட்டிட்டீங்க. அது எடுக்க முடியுமான்னு பாருங்க. முதல்ல போக முடியுமா பாருங்க. அதுல ஒரு மீன் கிடக்குது மதியம் மாறி. அண்ணா என்ன நீங்க இருக்கிற இடத்துல வச்சு லேண்ட் பண்ணலாம்ண்ணா. மீன் பழைய இதுல தான் மாட்டி கிடக்கு. அப்படிதான் தோணுது எனக்கு. அதுல தான் மாட்டி கிடக்கு. அந்த லைனை மட்டும் பிடிச்சிங்கன்னா போதும். போக முடியுமா? சடக்குன்னு பள்ளம் ஆயிரு மாதிரி பார்த்து. பக்கத்துல வருது பாருங்க. உங்க பக்கத்துலயே வருது. வேற யார் நீச்சல் தெரிஞ்சவன் யாருமே இல்லையா? பக்கத்துல போயிட்டானே. ஒரு கம்பு இருந்தா கூட இழுத்துலாமே. அவன் இழுக்கிறானா பாரு. இதுவும் இழுக்குதா? ரெண்டு கிடக்கு. ஆமா, அந்த மீன் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. அங்கிட்டு இழுத்துட்டு போகுது பாரு. ரெண்டு மீன் இருக்கு மாப்பிள. இந்த இதை எப்படியா பிடிச்சிரு மாப்பிள. மேல லைனை பிடிச்சி இந்த பக்கத்துல விட்டு பாரு. ராணை நீங்க இது வாங்கிட்டு போயிருக்கணும். நில மீன் சுத்திக்கிட்டோம். உன்கிட்ட வரும் மீன் வரும். இந்த வந்துட்டு அது வெயிட் பண்ணி அது சுத்தி உன் பக்கத்துல வந்து மேல லைனை பிடிச்சி இழுத்துறே வந்துடும். ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா போதும் மாப்பிள. இதுக்கு மேல போகாத. உனக்கு இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துட்டு. வந்துட்டு பக்கத்துல வருது. ஒரு ஸ்டெப்பு அது சுத்தி மீன் உன் பக்கத்துல வரும்போது பிடிச்சிரு. அது சுத்தி உன் பக்கத்துல வரும்போது பிடிச்சிரு. வெயிட் பண்ணுங்க, அதுவா வரும்னா நீங்க போகாதீங்க. அது சரி, கை நீட்டு வந்துடும். கையை மட்டும் நீட்டி பாருங்க. வேண்டாம், அதுக்கு மேல போகாத. அது வரும், சுத்தி வருது உன்கிட்ட வரும். போகாத பாரு, பிடிச்சிரு. அவ்வளோதான், வா அதை எடுத்து வா. அப்படியே ரிவர்ஸ் ஆயிருங்க, ரிவர்ஸ் ஆகுங்க. அதை எடுத்து வா. வா 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 அப்படியே ரிவர்ஸ் வா. வா 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 வா. இது ஃபர்ஸ்ட் போட்டதா தெரியல, இன்னும் தெரியல. வா வா வா. இது ரெண்டாவது போட்டது மாப்பிள. இது ரெண்டாவது மீன். கீழே வைக்காதீங்க. அதுல ஒரு மீன் இருக்கா? நீ வா. இது ஏன் சிக்கு இப்ப கடைசியா போட்டது. அண்ணா அது அப்படியே கொண்டு வந்துருங்க. நீங்க அது வருதா? மீனை கொண்டு வா. அது வருதா? மீன் வர மாட்டியா மாப்பிள? ஒன்று பண்ணுவோம். வாயில இருக்க முள்ள கலட்டிட்டு சிசரை வெட்டி ஜிக்க கலட்டி கொண்டு வந்துட வேண்டியதானே? அப்படிங்கிறீங்களா? ஆமா, இவ்வளோ தூரம் வேற யாராவது போகணுமே. நீங்க போலாம். போனதான் ஆழம். இதான் ஆழமா? சிஸ்டர் இருக்கா? இது சிஸ்டர் ரெண்டு இருக்குது கையில் இருக்கா? இந்த பையன் போயிட்டு வர இரு. இப்போ யார் போய் கொடுக்கறது? இது மீன் வாயில போட்டு லாக் பண்ணிட்டு சிஸ்டரை வச்சு மேலே லைனை கட் பண்ணி விட்டு அந்த லைனை கட் பண்ணி அது வரமாட்டுக்கோ. அந்த லைனு அதுலேயும் மீன் இருக்க தான் செய்யுது. இல்லை, அது வேற எதுவும் கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், சூப்பரு. நீ போய் நீ வாயில் இது போட்டு பிடிச்சிக்கோ. மேலே சிஸ்டர் வச்சு கட் பண்ணிட்டோம். ஆனால் ஏன் பிரைட்டு அங்கிட்டலாம் போகுது, அங்கிட்டு சுற்றியில் வந்துருக்குது. வந்துருமா பிரைடு? அங்க பாரு லீடர் அங்க. வெயிட் பண்ணுங்க மாப்பிள, அதை எடுக்க முடியாதா? அது மேலே வெட்டி விட்டுருக்காம அது கரையில் போடு. விட்டுரு. இப்போ போட்டது. லைன் ஏத்துட்டா. ஐயோ, எட்ஜி தொங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அங்கிட்ட அடுத்துருக்கலாம். பாருங்க நான் எப்படி ஏறிருக்குன்னு. அட்டி நல்லா ஏறிட்டுனே. இங்க பாருங்க. அப்பா, இங்க ஒண்ணு. அதான் தலைவரால் வர முடியல. இப்போ யாருப்பா குறுக்க லைன் போட்டு மண்டுக்கு போட்டு இழுக்கணும், இழுத்து அக்கணும். அப்படியா? லீடரோட கிடக்கு. லீடரு ஜிக்கு மீன், ஒரு மீன் வேற கிடக்காங்க. எனக்கு அதுல மீன் மாட்டிச்சா? மாட்டி அத்துட்டு போயிட்டு ஒண்ணு போய் ஒண்ணு வாங்கிட்டு போ. நல்ல கரை வரை கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போயிடுச்சு. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த கண்ணாடி போட போய் தான்
மோன அதையும் கொஞ்சம் சுண்டி சுண்டி மெதுவா அப்படியே அங்கிட்டு நான் தான் வந்திருக்கும் போல. இப்போ நீ அக்கும்போது அக்கும்போதுனா இது இவ்வளவு ஈஸியா அத்துட்டு வந்துட்டு. அவன் சிஸ்டர் பாரு, சிஸ்டர் வச்சு அத்தாச்சு. சிஸ்டர் வச்சு அக்கல லூசு. அப்புறம் கையை பிடிச்சு இழுத்தே இதை. கையை பிடிச்சு இழுத்தியா? அதை மட்டும் தான். கையை பிடிச்சு இழுத்தியா? ஆமா. கை எப்படி அக்கும்? கையை வச்சுல இழுத்தேன். ஷப்பா. புது அசிஸ்ட் குக். அது சரியான குக்கு, அதனால வாயில ஏறிட்டான். அதை வந்து எஜ்ஜி நாட்டு போடணுமா?